வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தற்பொழுது பதற்றமான ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில், அதே சமயத்தில் பகல்காம் தாக்குதலை கண்டித்தும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது இன்று மாலை அவருடைய இல்லத்தில் நடைபெற இருக்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாலை அவருடைய இல்லத்தில் ஒரு முக்கிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது தொடர்பாக பாகிஸ்தானுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தெரிய வருகிறது. இந்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் செயலாளர் தேவஸ்ரீ முகர்ஜி இந்திய அரசின் முடிவு குறித்து பாகிஸ்தான் நீர்வளத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் சையத் அலி முர்த்ததா கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். இரு நாடுகள் இடையேயான ஒப்பந்தத்தில் மாற்றங்களுக்கான அறிவிப்பை இந்தியா தெரிவித்துள்ளது. ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் செய்யுமாறு பாகிஸ்தான் அரசிற்கு நோட்டீஸ் அளித்துள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் பிரிவு 12 கீழ் 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மாற்றக்கோரிய பாகிஸ்தான் அரசுக்கு இந்தியா நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட காலத்திலிருந்து சூழ்நிலைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை சுட்டிக்காட்டி ஒப்பந்தத்தின் ரத்து செய்வது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. நல்லெண்ணத்துடன் ஓர் ஒப்பந்தத்தை மதிப்பது அதன் அடிப்படையில் கடமைகளில் ஒன்று. ஆனால் நாங்கள் கண்டதெல்லாம் இந்திய யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தி வரும் எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத தாக்குதலின் விளைவாகத்தான் தற்பொழுது இந்தியா இந்த முடிவை எடுத்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது சிந்து, ஜீலம், செனாப், ரவி, பியாஸ் மற்றும் சட்லஜ் ஆகிய நதிகளின் நீரை இந்தியா பாகிஸ்தான் இடையே பகிர்ந்து கொள்வது பற்றியது. இந்த ஒப்பந்தத்தின்படி மேற்கு பகுதிகளை பார்த்தோமேனால் இந்தியாவும் பகிர்ந்து கொள்கின்றன. இதை நிறுத்தி வைப்பதனால் பார்த்தோமேனால் பாகிஸ்தான் குடிநீருக்கே ஒரு சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லையில் நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து இந்த முக்கிய ஆலோசனை கூட்டமானது இன்று மாலை அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.